bird Sheila. கோபம் வந்தா volcano mode on. Prayer queen Jessie. புகழுக்கு addicted, prayerக்கு disconnected. BBC News Usha. Gossip தான் இவங்க full time ministry. பந்தா சுதா. ஸ்டேட்டஸ் அப்டேட்டை விட ஆட்டிடியூட் அப்டேட் அதிகம். சீனியர் சங்கத்தின் ஆயுள் உறுப்பினர் மர்லின். சீரியலை நிஜமாக நம்புகிறவர். ரீல்ஸ் ராணி டெய்சி. லைஃபை விட லைக் தான் முக்கியம். இப்படி எல்லாரையும் சமாளிக்கும் செல்வியம்மா. இந்த லெஜர்ஸ் எல்லாம் ஒரே அங்கேயத்துல சேர்ந்தா மீட்டிங் நடக்குமா இல்ல குழப்பம் அடிக்குமா? வாங்கப்பா. ஹலோ, டைம் ஆச்சு, இன்னும் உறுத்து நான் படபாடு இருந்தது. ஐயோ டென்ஷனா ஆகுது. பேசாம தலைவர் வேணாம், ஒண்ணும் வேணாம். குரூப்ல ஒரு மெசேஜை போட்டு லிசன் பண்ணிட்டு அமைதியே இருந்துக்கலாம் போல. குட் ஈவினிங் நெக்லஸ் பிரதர். என்ன ரொம்ப டென்ஷனா இருக்கிற மாதிரி தெரியுது? டென்ஷன் ஆகாம என்ன பண்ண? மணி 6:10 ஆச்சு, இன்னும் ஒருத்தரையும் காணும். ஆமா பிரதர், இந்த அன்பிதில யாருக்கும் பொறுப்புங்கிறதே கிடையாது. டைம் பஞ்சாயத்துல என்னன்னு கேட்பாங்க போல இருக்கு. நான் கரெக்டா வந்துட்டேன் போ டைமுக்கு. என்ன ஒரு 10 நிமிஷம் லேட், அவ்வளவுதான். என்ன தம்பி, யாருமே வரலையா? டென்ஷன் ஆகாதீங்க, எல்லாருமே வந்துருவாங்க. நானும் வந்துட்டேன் பிரதர். வந்துட்டாங்க. முரளி பேசலாம். யார் வந்து என்ன கதை பேச போறாங்கன்னு தெரியல. வாங்க சிஸ்டர், உங்களுக்கு தான் வெயிட்டிங். ஏன் லேட்டு? அது ஒண்ணு இல்லன்னா, அன்பி மீட்டிங் தானே நான் வந்துகிட்டு இருந்தேன். எங்க தெருவுல ஒரு பெரிய சண்டை ஒண்ணு நடந்துச்சுன்னா, நான் பக்கத்து வீட்டுக்கார அம்மாட்ட என்னன்னு கேட்டா, அந்த அம்மா சொன்னுச்சு, அந்த ரம்யா பொண்ணு புருஷனை அடிச்சு அம்மா வீட்டுக்கு தொலைச்சிட்டேன்னு சொன்னிச்சுப்பா. இது என்ன கொடுமையா இருக்கு? புருஷன்காரன் தான் பொண்டாட்டி அடிச்சு தொருத்துவாங்க. இப்ப என்னன்னாக்கா பொண்டாட்டிக்காரி புருஷன் அடிச்சு தொருத்திட்டாளா? அதை கேட்க வேற இன்ட்ரெஸ்டா இருந்துச்சா, அதனாலதானா டைம் ஆச்சு. ஏமா உஷா, உங்களுக்கு வேலையே இல்லையா? அவங்க வீட்டுல 1008 பிரச்சனை இருக்கு. நம்ம பொழைப்பு, நம்ம வீட்டுக்கு பிரச்சனையே தீர மாட்டேங்குது. இதுல அடுத்த வீட்டு ஊர் கதையை வேற கொண்டுட்டு வந்து பேசிட்டு உட்காந்துருக்கீங்க. வீட்டுக்கு வீடு வாசல் வழி சும்மா போங்க. ஹலோ நெக்லஸ் பிரதர், ஏன் இப்படி கத்துறீங்க? நாங்கெல்லாம் டைம் கீப்பிங் பத்தி அமெரிக்காவில பிசினஸ் மீட்டிங்ல பேசினவங்க. கொஞ்சம் முக்கியமான வேலை, அதான் லேட் ஆயிடுச்சு. நாங்க எல்லாம் சும்மாவா இருக்கோம்? எங்களுக்கு ஒரு வேலை இல்ல, ஆனாலும் டைமுக்கு வரோம்ல. நானா உள்ள மாதிரியா? என் ஃப்ரெண்ட் சிஸ்டர் எல்லாம் யூஎஸ்ல இருக்காங்க. அவங்க டைமுக்கு தான் நான் பேசிட்டு வர முடியும். இந்த பேக் கூட அவங்க தான் வாங்கி கொடுத்தாங்க. $95. நம்ம ஊருக்கு 10,000 ரூபாய். 10,000 ரூபாயா? போன வாரம் தான் அந்த பேக் 500 ரூபாய்க்கு பார்த்தா தேவையில்லை. இவங்க என்ன சொன்னாங்க, 10,000 ரூபாய்ன்றாங்க. எவ்வளவு போய் பேசுறாங்க பெரிய பெரிய பந்தாவத்தை நிற்கிறாங்க. எல்லாருக்கும் வணக்கம். மணி என்ன ஆச்சு, இவ்வளவு லேட்டா வரீங்க? அது பாக்கியத்துக்கு உடம்பு சரியில்லைங்க. அவங்க ஹாஸ்பிட்டல் ஐசியூ வச்சிருக்காங்க. அதை பார்த்துட்டு வர லேட் ஆயிடுச்சு. ஐயோ சாரிமா, கவலைப்படாதீங்க, எல்லாம் சரியாயிடும். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம அங்கேயே கூட்டம் பயங்கர ட்ரெண்ட் ஆக போறோம். ஸ்மைல் பண்ணுங்க. ஒரு சின்ன ரீல்ஸ் போடணும். ரீல்ஸா? நாங்க எங்க நேராக செத்துருவோம் போடுறது. போன உள்ள வைங்க சிஸ்டர். என்ன சிஸ்டர், எப்பவும் நீங்க தான் முதல்ல வருவீங்க, இப்ப நீங்களே லேட்டா வரீங்க. அண்ணா, அது ஒண்ணு இல்லண்ணா, நான் வர்ற வழியில எங்க பக்கத்து வீட்டு அந்தோணி சாமி அண்ணனுக்கு கொஞ்சம் உடம்பு முடியாம போயிருச்சு. நான் வேற நல்லா ஜோம் பண்ணுவேன்னா, அவங்க ரொம்ப கம்பல் பண்ணி நீ ஜோம் பண்ணிட்டு தான் போகணும்ட்டாங்க. நானும் ஜோம் பண்ணேன், பார்த்தா எந்திரிச்சு உட்கார்ந்துட்டாருண்ணா. எனக்கும் ரொம்ப சந்தோஷமாயிடுச்சு. அதான் கொஞ்சம் வர லேட் ஆயிடுச்சுண்ணே. என்ன பண்றோம், நம்ம எது பண்ணாலும் உலக நம்மள உடனே ஒத்து பார்க்கணும். அப்ப அந்த ஏரியால ஹாஸ்பிட்டல் தேவையில்லை, ஆம்புலன்ஸும் தேவையில்லை. ஜெசிஸ் அனுப்பிட்டா போதும். கரெக்ட் பிரதர். இவங்க ஜெபிச்சாங்களாம், அவரு எடுத்து உட்கார்ந்துட்டாரா? இதெல்லாம் நம்புற மாதிரியா இருக்கு? ஏன் ஜெஸ்ஸி, நீ ஜெபிச்சா மட்டும் தான் கடவுள் கேட்பாரா? நாங்க ஜெபிச்சாலும் கேட்க மாட்டாரா?
அதுக்கெல்லாம் கொஞ்சம் கடவுள் பக்தி வேணும். அவ்வளவு பக்தி உள்ளவங்க கொஞ்சம் ஜெபம் பண்ணுங்க, நம்ம கோயிலாவது கட்டலாம். ஜெபம் பண்றதெல்லாம் இருக்கட்டும், முதல்ல நீங்க கோயிலை கட்டுறதுக்கு பணத்தை கொடுங்க. ஜெபம் தன்னால வேலை செய்யும். நீங்க தான் பெரிய ஜப வீரங்கனையாச்சு, நீங்க கேட்டா கடவுள் கூறி பிச்சுட்டு கொடுப்பாருல. அந்தையே இவர்களை மன்னியும். இவங்க என்ன பேசுறோம் தெரியாமலேயே பேசுறாங்க. செம்ம சீன் அன்பிய கலாட்டா.